வாங்க இன்னைக்கு கௌரி சமையலறையில் ட்ரெடிஷ்னலான ஒரு வெந்தய குழம்பு எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெந்தயத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது சின்ன வெங்காயம் நிறைய போட்டு நல்லெண்ணெயில் இந்த குழம்பு வந்து செய்கிறது, தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ப்ளைன் ரைஸோட அப்பளம் வடகம் வச்சு சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ செஞ்ச அளவு 3-4 பேர் சாப்பிட்லாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது பொடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சாப் பண்ணியிருக்கேன். பூண்டு ஒரு 5-6 உளிச்சு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இந்த சின்ன வெங்காயம் 5-6 வந்து நச்சு வச்சுக்க போகிறோம், அப்படியே க்ரஷ் பண்ண மாதிரி. நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஒரு தடவை மட்டும் கரைச்சி திக்கான பல்பாக எடுத்துக்கலாம். 2 பிஞ்ச் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனி கொத்தமல்லி தூள். இதையும் கம்மியாக இருக்கிறதுனால மிக்சியில் பொடியாகாது, அம்மியில் வச்சு தட்டிக்கலாம். நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாங்க. பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் 4-5 இருக்குது, அதை வந்து நான் சும்மா அப்படியே தட்டின மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு 3-4 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு. பெருங்காயம் ஒரு 2-3 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, இந்த வெங்காயம் பூண்டை போட்டு வதக்கலாம். பூண்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினோடனே இந்த இடித்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல நச்சு வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்த வெந்தய குழம்போடு அந்த சின்ன வெங்காயம் சேரும்போது ரொம்ப உடம்பு கூல் ஆகும். அது இல்லாமல் உடம்புக்கு டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் வெந்தயம் சின்ன வெங்காயம்லாம் ரொம்ப நல்லது. பூண்டு எல்லாமே இந்த நச்சு வச்ச வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு, 2 பிஞ்ச் மஞ்சள் பொடி. அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு எண்ணெயில் இந்த பொடியை நல்லா வதக்கிக்கலாம். பொடி ஸ்லோவில் 1 நிமிஷம் வதங்கினோடனே இந்த கரைச்சி வச்ச திக்கான புளி பேஸ்ட் ஊற்றிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு தடவை மட்டும் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா பச்சை வாசம் போக கொதிக்கிட்டோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிக்கிறதுக்குள்ள ஒரு 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் தேங்காயை அரைச்சி ஒரு திக்கான பால் ஒரு 3/4 டம்ளர் வர அளவுக்கு எடுத்துக்கலாம். 4 நிமிஷம் கொதிச்சு நல்லா திக்காயிடுச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு, பூண்டெல்லாம் வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லையா, ஒரு 3/4 கப் அளவுக்கு, அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணுறனால தான் முதல்ல நான் தண்ணி ஆட் பண்ணல, புளி தண்ணி மட்டும்தான் ஊற்றினேன். ஏன்னா அப்போ நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா தேங்காய் பால் ஆட் பண்ணோடனே ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடும், அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். பால் ஊற்றுனது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோடனே வெல்லம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா புளி குழம்புக்கு டேஸ்ட் தரும். அது இல்லாமல் வெந்தய பொடி போடும்போது கொஞ்சம் லேசான கசப்பு இருக்கும். அது கூட இது வந்து இந்த வெல்லம் போடுறது அது குறைச்சிரும் அந்த கசப்பை. அது அந்த சூட்டுக்கே கரைஞ்சிரும். லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணும்போது இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. வெந்தயம் போடும்போது அது ஒரு திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு. லாஸ்ட்டாக தான் போடணும் வெந்தயம். அந்த வறுத்து பொடிச்சு வச்ச 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ஹெல்த்தியான வெந்தய குழம்பு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வெந்தய குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கலாம்.